எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரவா தோசை மேக் பண்ணும்போது எவ்வளோ ஹாரிபிளா வந்ததுன்னு சொல்லிட்டு. ரவா தோசை மாரி ஒரு ஈஸி ரெசிபி கிடையாது தான். ஆனா அத பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் இல்லங்க, நெறைய பொறுமை வேணும். ஏன் அப்டின்னா, அந்த தோசை ஊத்துறதே ஒரு அழகு, ஒரு கலை. அதுக்கு மேல அந்த தோசை வேகறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். அப்புறம் அந்த தோசைய திருப்பி போடும்போது கிழியாம திருப்பி போடணும். அப்புறம் அத விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? நம்ம தோசைய வந்துட்டு சுட்டு சுட்டு குடுக்க ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எத்தன தோசை வயித்துக்குள்ள போகுதுன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கணும் சுட்டு போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த கன்சல்ட் பண்ணாலும், எங்க வீட்ல இப்போ ரவா தோசை ஒரு ரெகுலர் ரெசிபியாவே மாறிடுச்சு. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாரி இப்போ ரெகுலராவே நான் பண்ணி பண்ணி பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் கோதுமை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவேன். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் நிறைய தண்ணி ஊத்தி, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்து ஊத்துனீங்கன்னா, பக்காவான ரவா தோசை உங்க பிளேட்ல ரெடி.